ஃபோனே எடுக்க மாட்டாரு. இதோட 10 தடவைக்கு மேல கால் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டு இருப்பாரு? ஒருவேளை நாங்க பேசிக்கிட்டு இருந்தத அத்தை பார்த்துருப்பாங்களோ? அப்படி நடந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். நானும் மாமாவும் லவ் பண்றது அத்தைக்கு தெரிய வந்திருக்கும். அத்தை மூலமா வீட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும். எங்க கல்யாணத்துக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருந்திருக்காது. என்ன பண்றோமோ இல்லையோ, சீக்கிரமே மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்றதுக்கான வழியை பார்க்கணும். இல்லைன்னா நம்ம மாமனை யாராவது கொத்திட்டு போயிருவாளுங்க. முக்கியமா வீட்டிலேயே ஒருத்தி சுத்திக்கிட்டு இருக்காளே, அவ கொத்திட்டு போயிருவா. நேத்து நைட்டு மாமா சொன்னதை பார்த்தா இனிமே என் வருங்கால புருஷனை அவள்கிட்டேருந்து காப்பாத்துறதே என் வேலையா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, மறுபடியும் மாமாவுக்கு ஒரு தடவை கால் பண்ணி பார்க்கலாம். ஹலோ. ஏய், என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்க? நான் தான் கால் கட் பண்றேன்னு சொல்லிட்டு தானே வச்சேன். திரும்ப திரும்ப ஏன் இத்தனை தடவை கால் பண்ணிட்டே இருக்க? உனக்கு என்னப்பா, உங்க அம்மா வராங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, எங்க நீ மாட்டிப்பியோ என்னன்னு. என்னது? நான் மாட்டிக்குவேன்னு நீ ஃபீல் பண்ணியா? ஏய், கொஞ்சமாவது நம்புற மாதிரி பேசுறீ. ஏன் என்னை பார்த்தா என்ன பொய் சொல்ற மாதிரியா இருக்கு? எங்க என் மேல சத்தியமா சொல்லு. அம்மாட்ட நான் மாட்டிக்குவேன்னு நீ பயந்தியா இல்ல ஹாப்பியா இருந்தியா? என்ன, மாமா நம்ம மனசுல நினைச்சதை அப்படியே சொல்லுது. என்னடி பேசாமலே இருக்க? அப்ப நான் சொன்னதுதான் உண்மையா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. நான் ஏன் அப்படியெல்லாம் நினைக்க போறேன்? அப்போ மேடம் அப்படியெல்லாம் நினைக்கல, அப்படிதானே? ஆமா மாமா, நான் அப்படியெல்லாம் ஒண்ணு நினைக்கல. சரி, ஓகே. என் மேல சத்தியமா நான் அப்படி நினைக்கலன்னு சொல்லு, நான் நம்புறேன். என்ன மாமா நீ? அப்போ நீ என்னை நம்ப மாட்ட அப்படிதானே? இப்பவே இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா அப்ப கல்யாணத்துக்கு அப்புறமா எப்படி நடந்துப்ப? முதல்ல நான் சொன்னது செய்டி. என் மேல சத்தியமா நீ எதுவும் நினைக்கலன்னு சொல்லு, நான் நம்புறேன். அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம். என்ன மாமா நீ சத்தியம்லாம் பண்ண சொல்ற? உன் பொண்டாட்டி பாவம் இல்லையா? அப்படியெல்லாம் கேட்க கூடாது. உன் மேலாம் நான் சத்தியம் பண்ண மாட்டேன் மாமா. ஓ, அப்படியா? அடி விசகோசு, கொஞ்சம் திரும்பி பாரு. மாமா, மாமா நீ எப்ப வந்த? ம், நானா? எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே ஒரு வார்த்தை சொன்ன பத்தியா? எங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டா தேவலன்னு. அப்பவே வந்துட்டேன். ஓ, அப்பவே வந்துட்டீங்களா? நான் உங்களுக்கு அந்த நேரத்துல கால் பண்ணிக்கிட்டு இருந்தேனே. உங்க ஃபோன் ரிங்கான சவுண்டே எனக்கு கேட்கல. ஃபோன் என் கையிலேயே தான் இருந்துச்சு, பிளஸ் சைலண்ட்ல இருந்துச்சு. அதனாலதான் நீங்க ஃபோன் பண்ணும்போது சவுண்ட் கேட்கல. ஓ, அப்படியா? மாமா, நான் பேசின எல்லாத்தையும் கேட்டீங்களா? அடி பாவி, உனக்கு ஏன்டி இப்படி ஒரு ஆசை? எங்க அம்மாட்ட நான் மாட்டிக்கிறதுல உனக்கு அவ்வளோ ஆசையா? அதாவதுக்கு ரவீனாவை கல்வி கல்வி ஊத்திக்கிட்டு இருந்த. ஏய், அவன் நினைச்சா நான் அவ பின்னாடி போயிருவேனா என்ன? ஓ மாமா மேல உனக்கு அவ்வளவுதான் நம்பிக்கை, அப்படிதானே? என்ன மாமா நீ? என் மாமா செல்லத்தை நான் சந்தேகப்படுவேனா? என் மாமாலாம் சொக்க தங்கம். ஆனா வீட்டுல வச்சிருக்கா பாரு ரவீனானு, அவதான் சரியான வில்லி. எங்க உன்னை தள்ளிட்டு போயிருவாளோன்னு பயமா இருக்கு மாமா. அதனாலதான் அப்படி சொன்னேன். உன் மேல நான் நம்பிக்கை இல்லாம இருப்பேனா? காது தெரிந்த காலையை கட்டிவிட்டு கண் சிரிக்கும் சுந்தரியே. ஏய், சும்மா இப்படி எல்லாம் ஏமாத்தாத. முதல்ல என் மேல கையெடு. ஏன் மாமா? கையை எடுன்னு சொன்னேன்டி. சரி, எடுத்தாச்சு. இப்ப எதுக்கு இவ்வளவு கோவப்படுறியாக்கும்? பின்ன கோவப்படாம என்ன பண்ண சொல்ற? என் மேல நம்பிக்கை இல்ல, அதனாலதான் நீ ரவீனாவெல்லாம் திட்டிக்கிட்டு இருக்க. என் மேல உனக்கு முழு நம்பிக்கை இருந்திருந்தா நீ அவளை ஒரு ஆளா கூட வச்சிருக்க மாட்டேன். என்ன மாமா நீ? நான் சும்மா பேச்சுக்கு சொன்னா நீ எங்கெங்கயோ கொண்டே முடிச்சு போடுற. ஆமாண்டி, எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு. ஆபீஸ் வேலையை விட்டுட்டு உனக்காக உட்காந்து எல்லா விஷயத்தையும் சேர்த்து முடிச்சு போட்டு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்படித்தானே? நான் ஒன்னும் அப்படியெல்லாம் ஒன்னும் சொல்லல. அப்புறம் எதுக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி ரவீனாவை கல்வி கல்வி ஊத்திட்டு இருந்தேன்? ஒவ்வொரு தடவை நான் வந்து உன்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவளை எனக்கு பிடிக்காது அப்படின்னு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பத்தாததுக்கு பேசுறதெல்லாம் பேசிட்டு அதை நான் கேட்டேன்னா இனி கொஞ்ச நேரம் நடிக்கிற பத்தியா? அதாண்டி என்னால தாங்கவே முடியல. நீங்க கொஞ்ச நாள் உடனே நாங்க மடங்கிடுவோம், அப்படிதானே? இப்ப சார் என் கூட சண்டை போடுறதுக்காக தான் அங்கே நீங்க வந்தீங்களா? நான் ஒன்னும் சண்டை போட வரல. நான் வந்தது என்னமோ வேற ஒரு விஷயத்துக்காக தான். ஆனா நீ தான் என்னை சண்டை போட தூண்டுற. ஓ, அப்ப நான் தான் உங்களை ட்ரிகர் பண்றேனா? ஆமா, அதான் உண்மை. நான் வர்றதுக்கு முன்னாடி நீ பேசினதெல்லாம் வச்சுதானே இப்ப சண்டை வருது. அப்ப நீ தானே என்னை சண்டை போட தூண்டுன்னு அர்த்தம். ஏய், பேசிக்கிட்டு இருக்கேன்லடி, நீ பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம்? சண்டை போடுற மாதிரி இருந்தா யாரும் என் கூட பேச வேண்டாம். ஏன் உங்க கூட பேசுறதுக்காக வருஷ கட்டி ஆள் நிக்கிறாங்களா? நான் தானடி உன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், யாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? நான் உங்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியலன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய், என்னடி வர வர கெஞ்சினா மிஞ்சிர மிஞ்சினா கெஞ்சிர? என்னாச்சு உனக்கு? பைத்தியம் பிடிச்சிருக்கு. உங்க மேல வச்சிருக்க லவ்னால எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்ன பாரு. ஏய், உன்னை தாண்டி என்ன பாருன்னு சொன்னேன். டே மச்சான் அகில, எப்படா வந்த? வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம்ல, ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? இல்லடா, இப்பதான் வந்தேன். காவியா நின்னுட்டு இருந்தாளா, அதான் அவளோட பேசிட்டு இருந்தேன். பார்த்தா பேசிக்கிட்டு இருந்த மாதிரிலாம் இல்லையே. 2 பேரும் சண்டை போட்ட மாதிரி இருந்துச்சு. என்னன்னா வந்தோடனே சண்டை ஆரம்பிச்சிட்டியா? அட, அதெல்லாம் ஒண்ணு இல்ல கமலி, சும்மாதான் பேசிட்டு இருந்தேன். ஆமா, டைம் 11 o'clock மேல ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் இன்னும் காலேஜ் போகாம இருக்கீங்க. ஏன் காலேஜ் லீவா என்ன? டே மச்சான், உனக்கு விஷயம் தெரியாதா? உன்கிட்ட காவியா சொல்லல? அப்படியே அவன் என்கிட்ட சொல்லிட்டான். எப்ப பார்த்தாலும் அவன் என் கூட சண்டை போடுறதுலயே குறியா இருக்கா. அப்புறம் எங்க இருந்து மத்த விஷயத்தெல்லாம் சொல்ல போறா? ஆமா, உங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது தான் எனக்கு ஆசை.
என்னடா எதுவுமே பேசாம நிக்கிற? காவியா எதுவும் உன்கிட்ட சொல்லலையா? எங்கடா நான் இப்பதான் வந்தேன், அவ எப்படி என்கிட்ட சொல்லுவா? சரி, என்ன என்ன விஷயம் சொல்லு. அது வந்து என்னங்க சொல்லாதீங்க. ஏன் அத நீ தான் சொல்லணுமா? இல்லங்க, இப்பயே சொல்ல வேணாம். நம்ம செக் பண்ணிட்டு எல்லாருக்கும் சர்ப்ரைஸா சொல்லலாம். இப்ப அண்ணன்ட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். சரி ஓகே, உன் ஆசையும் கெடுப்பானே. எல்லாருக்கும் சர்ப்ரைஸாவே சொல்லலாம். என்னடா எனக்கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. இல்லடா, முக்கியமான ஒரு விஷயமா வெளில போறோம், போயிட்டு வந்து அப்புறம் சொல்றோம். ஆமா, நீ எதுக்கு வந்த? எதுவுமே சொல்லாம நிக்கிற? ஆபீஸ் ஒர்க் எல்லாம் தான் முடிஞ்சிருச்சு. சிவா மச்சா கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க எல்லாருமா போறோம், அதனால அம்மா ஒன்ன கமலியா அப்புறம் காவியாவை எல்லாரையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க. அதான் வந்தேன். ஓ அப்படியா? சாரி மச்சான், நாங்க இன்னைக்கு வர முடியாது. ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா வெளில போறோம். போயிட்டு வந்து எதா இருந்தாலும் பேசிக்கலாம், ஓகேவா? நீ அத்தைகிட்ட சொல்லிரு. நீ வேணா காவியா கூட்டிட்டு போ. காவியா வீட்ல தான் இருக்கா, அவளை கூட்டிட்டு போ. என்னடா முக்கியமான விஷயம் சொல்ற, ஏதோ சஸ்பென்ஸ் வைக்கிற. சரி, எங்க இருந்தாலும் சீக்கிரம் போயிட்டு வாங்க. நீ நேரா நம்ம வீட்டுக்கு வந்துரு, காவியா வந்து அங்க பிக்கப் பண்ணிக்க, ஓகேவா? நான் காவியா கூட்டிட்டு போறேன். மச்சான் பார்த்து சேஃபா போங்க. காவியா, நான் இன்னும் அம்மா கூட சொல்லல. நாங்க ஒரு முக்கியமான விஷயமா வெளில போகணும்னு சொன்னோம்ல, அங்க போயிட்டு வந்து எல்லாம் சொல்றோம். உனக்கு நான் மெசேஜ் பண்றேன், ஓகேவா? ம், ஓகேண்ணா. சரி ஓகே, நீ காவியா பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வா. நாங்க ரெண்டு பேரும் கிளம்புறோம். ஓகேடா. காவியா போயிட்டு வரோம். ஆ, ஓகேண்ணா. 2 பேரும் பார்த்து சேஃபா போயிட்டு வாங்க. அண்ணா, காவியா, நாங்க போயிட்டு வரோம். ஓகே அண்ணி. ஓகே கமலி. முக்கியமான விஷயம் ரெண்டு பேருமே சொல்ல மாட்டாங்க. என்னடி மறுபடியும் வேதாளம் முழுங்க மாதிரி ஏறிச்சா? இவ்வளவு நேரம் உங்க அண்ணனோட அண்ணியோட நல்லா தானே பேசுனேன், ஏன் மறுபடியும் மூஞ்சி திருப்பி நிக்கிற? ஏன் உங்களுக்கு தெரியாதா? உங்க கூட பேச பிடிக்கல, அதனாலதான் திரும்பி நிக்கிறேன். சரி சரி, என்னோட உனக்கு பேச பிடிக்கலன்னா இருந்துட்டு போகுது. ஆமா, நீயும் கமலியும் எதுக்கு நீ காலேஜ் போல? அதை பத்தியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஒரு முக்கியமான விஷயமா வெளில போறோம்னு சொன்னாங்க. அதனால அவங்க போகட்டும், எனக்கு தனியா காலேஜ் போக பிடிக்கலன்னு வீட்ல இருக்கேன். இதை நான் நம்பணும். அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு உனக்கு தெரியாது. தெரியாதுன்னா விடுங்களேன். திரும்ப திரும்ப ஏன் நோண்டி நோண்டி கேக்குறீங்க? சரி, நான் அதை பத்தி கேட்கல. சாரி. யாரும் என்கிட்ட சாரி எல்லாம் சொல்ல வேண்டாம். ஏய், சொல்ல போனா நான் தான் உன் மேல கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு திரும்பி நிக்கணும். இப்ப நீ ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருக்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் சாரி கேக்குறேன். ரொம்ப ஓவரா பண்ற. நான் ஒன்றும் உங்களை என்கிட்ட சாரி கேளுங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. நான் பண்ணது தப்பு தான், ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கான காரணம் வேற, நீங்க நினைக்கிறது இல்ல. அப்படி என்ன காரணம்? உங்க மேல சந்தேகப்பட்ட உடனே நான் அப்படி சொல்லல. எனக்கு உங்க மேல லவ் அதிகம். எங்க என்னை விட்டு நீங்க போயிருவீங்களோன்னு ஒரு பயம், அதனாலதான். மத்தபடி உங்க மேல சந்தேகப்பட்டல நான் அந்த மாதிரிலாம் சொல்லல. நீ விடு, நானும் ஏதோ கோவப்பட்டு கோவத்துல பேசிட்டேன்னு வச்சுக்கோவேன். அதான் நான் சாரி சொல்றேன்ல. இருந்து மூஞ்சி திருப்பிட்டு இருந்தா எப்படி? சரி, ஓகே. ஓகேனா இப்படியா ஓகே சொல்லுவாங்க? அப்புறம் எப்படி சொல்றதா? எப்போ இப்படியா சாரி சொல்வ? ஒழுங்கா எப்பவும் போல சாரி சொல்லு. ஏதாச்சும் சொல்லு. அவங்க ரெண்டு பேரும் எங்க போறாங்க? ஏதோ முக்கியமான விஷயங்கிறாங்களே, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? சொல்லுவேன். ஆனா நான் சொன்னேன்னா அண்ணன்ட்டையும் அண்ணிட்டையும் சொல்லக்கூடாது, சரியா? சரிடி, நான் சொல்ல மாட்டேன், சொல்லு. அண்ணி கன்சீவா இருக்காங்க. என்ன என்ன சொன்ன? ம், அண்ணி கன்சீவா இருக்காங்க. நீங்க மாமா ஆக போறீங்க, நான் அத்தை ஆக போறேன். ஏய், நான் சண்டை போடுறதுக்கு முன்னாடி நீ இதை சொல்லியிருந்தா எந்த ஒரு சண்டையுமே வந்திருக்காதடி. ஏன் இதை என்கிட்ட சொல்லாம மறைக்கிறாங்க? தெரியல. ஒருவேளை ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு வந்து எல்லாத்தையும் சொல்லலாம்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் மாமா ஆயிட்டேன். ஏங்க கத்தாதீங்க, சும்மா இருங்க. இப்பதானே சொன்னேன் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. என்ன பண்றீங்க? காலையில எங்க அண்ணன் இப்படிதான் எங்க அண்ணியை தூக்கி வச்சுட்டு கீழே விடல. இப்ப எதுக்கு நீங்க என்ன தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? நான் என்ன கன்சீவா இருக்கேன்? அண்ணி கன்சீவா இருக்கிறதுக்கு என்ன ஏன் தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? என் தங்கச்சி கன்சீவா இருக்கான்னு எனக்கு குட் நியூஸ் சொல்லிருக்க, அப்புறம் உன்னை தூக்கி சுத்தாமலா இருக்க முடியும்? சரி சரி, போதும், இறக்கி விடுங்க. அதெல்லாம் முடியாது. கார் வரைக்கும் நீ இப்படிதான் தூக்கிட்டு போவேன். கரைக்கும் கடந்த வெள்ளத்தை கட்டியனை கட்டி வைத்த பைங்கிலியே என்னில் நீயடி நானடி என்னில் நீயடி நான். இவ்வளவுதான் புடவையா? வேற எதுவும் கலெக்ஷன் இல்லையா? மேடம், எங்க கடையில இருக்க எல்லா புடவையும் எடுத்து போட்டுட்டேன், காமிச்சிட்டேன். நீங்க தான் மேடம் எதுவுமே பிடிக்கலன்னு சொல்றீங்க. இனிமே நான் புடவை எடுத்து கொடுக்கணும்னா நான் பக்கத்து கடையில இருந்து தான் எடுத்து வந்து கொடுக்கணும். சரி சரி, ஓகே. இந்த அந்த பிங்க் கலர் எடுக்கிறீங்களா? மேடம், நீங்க முதல்ல பார்த்து வேணாம்னு சொன்ன பிங்க் புடவையே அதுதான். என்னங்க, உங்க தங்கச்சி விட்டா கடையே அலசி ஆராய்ச்சிட்டு வந்துருவாங்க போல இருக்கு. இருக்கிற எல்லா புடவையும் அவர் எடுத்து போட்டாரு. இருந்து உங்க தங்கச்சிக்கு எதுவுமே பிடிக்கலையா? என் கல்யாணத்துக்கு என் தங்கச்சி புடவை எடுக்க வந்திருக்கா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டுமே. இந்த கடை இல்லைன்னா இன்னொரு கடை பார்க்க போறோம். நம்ம 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க தங்கச்சிக்கு சப்போர்ட்லாம் அதிகமா இருக்கு. அதெல்லாம் அப்படிதான். பாப்பாவுக்கு அப்புறம் தான் எல்லாருமே. எல்லாருமேனா? எல்லாருமேனா எல்லாருமே தான். ஓ, அப்படியா? எல்லாருமேனா என்னையும் சேர்த்துதான் சொல்றீங்க. புரியுது. பாத்துக்கிறேன். கல்யாணம் முடியட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு. அப்படி எனக்காக என்ன வச்சிருக்க? சொல்ல, எனக்காக என்ன வச்சிருக்க? அவசியம் தெரியணும். ஆமா, அவசியம் தெரியணும். அத நம்ம கல்யாணத்துக்கு
அதுக்கப்புறம் தான் சொல்லுவேன். நான் போய் அன்னைக்கு செலக்ட் பண்ணி கொடுக்க போறேன் சாரி. ஏய் என்ன? முன்னிரவில் நிலவு மடியில் காற்று நுழைவதேனோ உயிர் கலந்து கலைத்திருந்தேன். என்ன சாரோனி, எங்க அபியன் இல்லாம புடவை எடுக்க விருப்பம் இல்லையா? இல்ல உங்களுக்கு புடவை எடுக்க தெரியாதா? ஆமா பூஜா, உங்க அண்ணன் எல்லாமே எனக்கு புடவை எடுக்கவே பிடிக்க மாட்டேது. உங்க அண்ணன் இருந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு வேணும்னா நான் ஒரு ஐடியா சொல்லவா? என்ன என்ன ஐடியா? என்கிட்ட வாங்களேன். எங்க அண்ணனுக்கு கால் பண்ணி எல்லாருமா சேர்ந்து புடவை எடுக்க வந்தோம். புடவை எடுக்கும் போது எனக்கு எந்த புடவையும் பிடிக்கல, அதனால நீங்க வந்து செலக்ட் பண்ணி கொடுங்க. அப்படி இல்லைன்னா நான் புடவை கடையை விட்டு வெளியிலேயே வரமாட்டேன், நீங்க வந்து கூட்டிட்டு போனாதான் வருவேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க எல்லாமே எங்க அண்ணன் நல்லா இருக்க முடியாது, ஓடி வந்துருவாரு. நீ சொல்லும்போது நல்லாதான் இருக்கு பூஜா, ஆனா என்ன பண்றது, உங்க அண்ணனுக்கு என்னை விட ஆபீஸ் தான் ரொம்ப முக்கியம், அதனால வரமாட்டாரு. நீ சொல்றது நடக்கவே நடக்காது. ஓ, நீங்க இன்னைக்கு கண்டிப்பா புடவை செலக்ட் பண்ண மாட்டீங்க. இல்ல கண்டிப்பா நான் செலக்ட் பண்ணிடுவேன், வெயிட் பண்ண. கல்யாணம் பண்ணி புடவை சீக்கிரம் செலக்ட் பண்ணிட்டா, இவன் என்னன்னா கொடையே கழிச்சு போட்டுட்டு இருக்கா. இப்பெல்லாம் இவங்களுக்கு எதுவுமே கண்ணு தெரியாது. இதுவே நம்ம ஏதாவது பண்ணிட்டா உடனே ஏதாவது குத்தம் குறை சொல்லியிருப்பாங்க. ஏய் என்னடி வாய பொழந்துட்டான்னு பாத்துக்கிட்டு இருக்க? உனக்கு எதுக்குடி நான் மாடலிங் படிக்க வச்சேன்? ஏமா என்னாச்சு? உன்னைய நான் மாடலிங் படிக்க வச்சதே பெரிய இடத்து பசங்களெல்லாம் மயக்கி வளைச்சு போடுவேன் தான். நீ என்னன்னா இப்படி வேற பல்ல காமிச்சிக்கிட்டு இருக்கிற. வெளியில வேண்டாம், என் அண்ணன் பசங்க 2 பேர்ல ஒரு ஆளை கூட உன்னால வளைச்சு போட முடியல. பெரியவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, சின்னவன் இருக்கான்ல அவனை வளைச்சு போட அவனை கட்டிக்கிற வழியை பார்க்க வேண்டியதானே. அங்க பாரு, இன்னொருத்தி வந்து உங்க மாமன் பக்கத்துல நின்றுட்டு இருக்கா. இப்ப கூட உனக்கு சூடு சொன்ன வரல. போ, என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது, அவனை எப்படியாவது உன் வழிக்கு கொண்டு வா போ. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேம்மா, அவர் என் வழிக்கு வர்ற மாதிரியே தெரியல. அப்படி இருக்கும்போது நான் என்னமா பண்ண முடியும்? நீ என்ன வேணா பண்ணு, ஆனா நீ உங்க மாமன் அகில தான் கல்யாணம் பண்ணிக்கணும், சரியா? போ.